ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பெருசாக கிராஷ் ஆக போகுதான். எந்த அளவுக்கு அந்த கிராஷ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இழக்க போறாங்க, நிறைய பேர் வந்து ஏழையாக போறாங்க அப்படின்ட்டு வந்து ரிச் டேட் புவர் டேடோட ஆத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் சொல்றதை நம்ம ஏன் ரொம்ப சீரியஸாக கேட்கணும்? அவர் நிஜமாவே அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் இல்லைனாலும் அவர் அதிகமாக கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு பர்சன். ஹி இஸ் ஒன் ஆஃப் த நாலேஜபிள் பர்சன். ஸோ அவர் சொல்றதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமானா நம்ம டேட்டா ஓரியன்டா தான் போகணும். யாரு வந்து என்ன வேணா சொல்லலாம், பட் என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு. அதாவது அவங்களோட ஆல் டைம் ஹைல இருக்காங்க. எப்பவுமே ஆல் டைம் ஹைல இருக்கும் போகுது கண்டிப்பா ஒரு புல் பேக் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த வாட்டி ஒரு அதிகமான புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. இந்த அமெரிக்கா ஆல் டைம் ஹைல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 டெக் கம்பெனிஸ் தான். மற்ற எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா க்ரோ ஆகல. ஸோ ஏஐ பேஸ் பண்ண கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரோத் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ எப்ப இந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றது வந்து ஃபைண்டே பண்ண முடியாது. அதாவது ரொம்ப சூனரே இது வந்து ஸ்டாப் ஆகலாம், அந்த மாதிரி வந்து அந்த க்ரோத் ஸ்டாப் ஆச்சு. அதாவது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டட் பிளான் இருக்கும் இல்லையா, இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வரணும்ட்டு, அதை விட கொஞ்சம் கம்மியான எஸ்டிமேஷன் நடந்தா கூட பெருசா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த க்ரோத்தை வந்து டிரைவ் பண்ணது ஏஐ செக்டார் மட்டும்தான். ஏஐ செக்டார் நினைச்ச அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகும் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல. சரி, இதனால நம்மளுக்கு என்னங்க பிரச்சனைன்னு யோசிச்சோம்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து. ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா இல்லைனாலும் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பெரிய கிராஷ்லாம் நடக்கும்போது கண்டிப்பா எல்லா மார்க்கெட்லயும் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். பெரிய பெரிய எஃப்ஐஐஎஸ்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எசிடேட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா இருக்கிற மணியை வந்து விட்ரா பண்ணுவாங்க, அப்புறமா இன்னும் கொஞ்சம் பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அவுட் ஃப்ளோ நிறைய போகும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டும் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு அமெரிக்கன் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா. செகண்ட் பாயிண்ட், ஃபெட் மீட்டிங்ல வந்து ரேட் கட் பண்ணாங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏறும்ட்டு நான் வந்து ஆல்ரெடி பேசியிருந்தேன். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவங்க ரேட் கட் பண்ணியும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கூட ஆட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நாங்க கட் பண்ற பிளான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இதனால ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 monthsக்கு பெரிய ரேட் கட் இருக்க போறது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் எப்போ ஆகும் அப்படின்றது வந்து டெக்னிக்கலாக தானே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த மாதிரி ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா? நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி ஸ்டேபிளாக வச்சிருக்கணும்னு தெரியுமா? நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன்.